ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பார்த்தீங்க அப்டின்னா, கொஸ்டின் பேப்பர் நம்ம 17 வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு பார்ட் முடிஞ்சுச்சு. இப்ப செகண்ட் பார்ட் தான் அதுல பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 50 கொஸ்டின் வந்து இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னொன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்டின்னவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. சீக்கிரம் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ இப்ப அதுல 51 கொஸ்டின் பார்க்கலாமா? கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என்று விடையளிப்பது. ஸோ விடை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் பேப்பர்ல உள்ள எல்லாத்துலயுமே நான் வந்து விடை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கடைக்கு போவாயான்ற கொஸ்டினுக்கு போமாட்டேன் அப்படின்னு சொல்றது என்ன விடை? ஆப்ஷன் பி மறைவிடை, மறுத்து சொல்றது. நான் போக மாட்டேன் அப்படி மறுத்து சொல்றது என்னது? மறைவிடை. ஓகேவா? இப்போ ஷாப் எங்க இருக்கு? ஒரு கடைய பத்தி கேட்குறாங்க. அந்த கடை எங்க இருக்கு? அந்த இருக்கு அப்படின்னு நம்ம சுட்டிக்காட்டி சொல்றது சுட்டு விடை. கடைக்கு போவியா? நான் போவேன், போறேன் அப்படின்னு நம்ம உடன்பட்டு சொல்றது தான் நேர்விடை. ஓகேவா? ஸோ கடைக்கு போவியா அப்படின்ற கொஸ்டினுக்கு நீயே போ அப்படின்னு நம்மள சொல்லுவோம்ல, நீயே போய்க்கோ அப்படின்னு. அப்ப நம்மளையே ஏவி விடுறது வந்து ஏவல் விடை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? ஸோ இப்படி கேட்கறது என்ன வினான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மங்கையா மணிமேகலையா என்ன வினா? ஆப்ஷன் டி அயவினா. ஓகேவா? ஸோ அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது. ஸோ நமக்கு வந்து இதை செஞ்சது அவங்களா இவங்களா நமக்கு தெரியல. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேட்கறது. இவங்க செஞ்சாங்களா இல்லை இவங்க செஞ்சாங்களா? ஸோ அதுதான் அயவினா. ரைட்டா? அறிவினா அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு இது தெரியும். ஸோ நான் அந்த இதை வந்து மற்றவங்க கிட்ட ஒரு ஒரு விஷயம் எனக்கு தெரியும். ஸோ உனக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு நான் வந்து அடுத்தவங்க கிட்ட கேட்குறேன். எதுக்காக அப்படின்னா, எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்னு நான் செக் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து அறிவினா. நான் தெரிஞ்சு கேட்குறது. ரைட்டா? அறியாவினா அப்படின்னா எனக்கு இது தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து மிஸ் கிட்ட கேட்குறோம். இப்போ மிஸ் எனக்கு இது வந்து தெரியல. ஸோ மேம் எனக்கு இது வந்து புரியலை. ஸோ கேட்குறோம் இல்லையா? ஸோ அது வந்து அறியாவினா. எனக்கு தெரியாததுனால தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன். அது அறியாவினா. ரைட்டா? கொழல் வினா அப்படின்னா, ஒரு கடைக்கு போறோம். அந்த திங்ஸ் இப்ப இந்த புக்கு என்ன விலை? எதுக்காக அத கேட்குறோம்? அத நான் வாங்கிக்கிறதுக்காக கேட்குறேன். ஸோ அப்ப நம்ம வாங்கிக்கிறதுக்காக கேட்குறோம் அப்படின்னா, அது கொழல் வினா. ரைட்டா? என்கிட்ட 2 பென் இருக்கு. ஸோ நான் மத்தவங்களுக்கு குடுக்கணும். ஸோ உன்கிட்ட பேனா இருக்கா? அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ நான் ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, என்கிட்ட 2 பேனா இருக்கு. ஸோ உனக்கு வேணும் அப்படின்னா, நான் வந்து உனக்கு 1 தரேன். நான் குடுக்கறதுக்காக கேட்குறேன். அது கொடை. கொடை வினா. நான் வாங்குறதுக்காக கேட்டா, அது கொழல் வினா. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது அடுத்தவங்களுக்கு தெரியுமா அப்படின்றதுக்காக கேட்டேன்னா, அது அறிவினா. நான் தெரியாதத இன்னொருத்தவங்கட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன்னா, அது அறியா வினா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த வினா பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது, எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா? என்று இப்பதான் நான் சொன்னேன். நூலகர்கிட்ட கேட்கிறது. எதுக்காக நம்ம நூலகர்கிட்ட கேட்கிறோம்? நான் வாங்குறதுக்காக கேட்கிறேன். ரைட்டா? இப்போ நான் வாங்குறதுக்காக கேட்கிறேன்னா, அது என்ன வினா சொன்னேன்? ஆப்ஷன் பி கொழல் வினா. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. புரோட்டோகால்னா என்னது? புரோட்டோகால் மரபு தகவு. ஆப்ஷன் பி மரபு தகவு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சக்தி கவிதை இயற்றினால் இது எவ்வகை வாக்கியம்? சக்தி கவிதை இயற்றினாள். அவ கவிதை ஒரு கவிதையை இயற்றினாவ. அப்ப செய்வினை. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஒரு இதை செஞ்சதை சொல்றத. ஓகேவா? அடுத்தது, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தந்தை மகனை படிக்க வைத்தார். ஸோ அவர் செய்யலை, அவர் அவங்களோட பையனை படிக்க வச்சிருக்காரு. ஸோ அடுத்தவங்களை செய்ய வச்சிருக்காரு. அது என்னது? பிறவினை. தான் செஞ்சதா இருந்துச்சுன்னா அது தன்வினை. பிறர் செய்ய வைக்கிற மாதிரி இருந்தா அது என்னது? பிறவினை. ரைட்டா? ஸோ மேக்சிமம் பிறவினை வந்து வித்தார் பித்தார் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா அதையும் படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம செஞ்ச மாதிரி இருந்தா தன்வினை, பிறரை செய்ய வச்ச மாதிரி இருந்தா பிறவினை. ரைட்டா? அடுத்தது, சரியான இணையை தேர்ந்தெடு. வல் ஒற்று ரெட்டித்த பிறவினை வாக்கியம் எது? வல் ஒற்று ரெட்டித்த பிறவினை வாக்கியம் எது? ஆப்ஷன் ஏ ஆடினான் ஆட்டினான். ஓகேவா? ஆடினான் ஆட்டினான். இதான் வந்து என்னது? வல் ஒற்று ரெட்டித்த பிறவினை வாக்கியம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். இவ்விடைக்கேற்ற மிக சரியான வினா என்ன? அதாவது ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கான கொஸ்டின் என்னன்றதை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ரைட்டா? இப்போ வள்ளலார் வடலூர்ல சத்திய தர்மசாலையை
தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். இது ஆன்சர். வள்ளலார் எல்லாருக்கும் உணவளித்தாரா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்? ஆம், எல்லோருக்கும் உணவளித்தார். இல்லை, எல்லோருக்கும். அப்போ இந்த இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் பிக்கு பார்ப்போம். வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். ஸோ இது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. மற்ற ரெண்டையும் செக் பண்ணுவோம். வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் யார்? தொடங்கினவர் யாருன்னா கொடுக்கல. தொடங்கியவர் யாருன்ற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கல. இப்போ சத்திய தர்மசாலை எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ இப்போ என்ன ஆன்சர் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் பி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சிறுபஞ்ச மூலத்தின் 5 கருத்துக்கள் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ளன. இது கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்ததை பார்ப்போம். சிறு பஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஸோ இது பர்ஃபெக்டாக ஓரளவு மேட்ச் ஆகுது. ரைட்டா? 5 கருத்துக்கள் சிறுபஞ்ச மூலத்தின் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு பாடலிலும். இது தப்பு. ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன சிறுபஞ்ச மூலத்தில். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஓரளவு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் பர்ஃபெக்டாக எது மேட்ச் ஆகுது? சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடர். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. இது கரெக்டு தான். பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு சொல்லின். அப்போ இது தப்பு. அகராதி ஒரு சொல்லின் பொருளை பயன்படுவது அறிய. இது தப்பு. சொல்லின் பொருளை அகராதி அறிய பயன்படுவது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பொற்கொடி பொம்மை செய் வித்தால். வித்தால் பித்தால்னு வந்தால் என்ன சொல்லிடும்? ஆல்ரெடி பிறவினை வாக்கியம் அது. ரைட்டா? ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு, வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். வாழிய, இதனுடைய வேர்ச்சொல் என்ன? வாள். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? வாள். நெக்ஸ்ட்டு, ஈகலான், இந்த வினை முற்றினுடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் டி, ஈ. ஓகேவா? ஸோ இது நீங்கள் படிக்கும்போது இன்னொன்று என்ன நோட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். வாழிய, அதனுடைய வேர்ச்சொல் என்ன? வாள். இந்த வாளினுடைய, வாள்னு கொடுத்து இதனுடைய வினையாளனையும் பெயர் என்ன? அதுதான் வாழிய. ஓகேவா? அதையும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் என்ன கொடுத்துருப்பான்? வாள் கொடுத்துட்டு இதனுடைய வினையாளனையும் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், மாற்றி கேட்டிருக்காங்க. அதனால கொஸ்டின் நல்லா படிங்க. ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈகலான், அதனுடைய வினைமுற்று. இது வினைமுற்றினுடைய வேர்ச்சொல் என்ன? ஈ. ஸோ ஈனுடைய வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஈன்ற வேர்ச்சொல்லினுடைய வினைமுற்று என்ன? ஈகலான். அதில் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈகலான். ரைட்டா? அடுத்தது, உறங்கினாள், இதனுடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் சி, உறங்கு. உறங்கினாள் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் உறங்கு. உறங்கினுடைய வினைமுற்று உறங்கினாள். ரைட்டா? அடுத்தது, மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் எது? மரம், விலங்கு, வயல், வண்டு இது எல்லாமே குறிக்கிற ஒரே ஒரு பொருள், அது எது? ஒரு சொல். மா. ஸோ மா அப்படின்னா மரம், விலங்கு, வயல், வண்டு இது எல்லாமே மீனிங் இருக்குது. ரைட்டாக? படிச்சுக்கோங்க. ஸோ மாவனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இந்த ஆப்ஷனும் ப்ளஸ் அதர் ஆப்ஷனும் கொடுத்து கேட்கலாம். அதனால் மரம், விலங்கு, வயல், வண்டு படிச்சுக்கோங்க. அடுத்தது, காற்றினை குறிக்காத சொல் எது? காற்றை குறிக்காத சொல் பொறுப்பு. ரைட்டா? வலி, கால், தென்றல் இதெல்லாமே வந்து காற்றை குறிக்கிற சொற்கள் தான். ரைட்டா? அடுத்தது, டையிங், இச்சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன? டையிங்னா என்னது? டையிங். ஸோ இந்த சொல்லுக்குரிய எக்ஸாக்டான தமிழ் வேர்டு என்னது? ஆப்ஷன் பி, சாயம் ஏற்றுதல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, தமிழ் சொல்லை கண்டறிக. மேனுஸ்கிரிப்ட்னா என்னது? மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. ஆப்ஷன் டி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, மரபு பிழைகளை நீக்கி எழுதினோம். கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. ஸோ இதே கொஸ்டின் வந்து நம்ம வந்து லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து படிக்கிறீங்க, நம்மளோட ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எத்தனை கொஸ்டின் வந்து இதில் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடினன்னு போட்டிருக்கு. கரெக்ட் ஆன்சர் என்ன? கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. ஓகேவா? கோழி குஞ்சு பிடிக்க தப்பு. கோழியை பிடிக்க, கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடியது, ஓடின. ஸோ
ஸோ பன்மையில் சொல்லணும். ரைட்டா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்ததும் கரெக்டு அப்படின்றனால ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்க்குறீங்க ரைட்டு, ஸோ ரைட்டாக தான் அப்படின்னு சொல்லி எழுதிடாதீங்க. மற்ற ஆப்ஷன் தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிவிட்டு எழுதுங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் நம்ம எழுதிட்டோம்னா அதை மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. அதனால் பார்த்து பண்ணுங்கள். ரைட்டா? பொருந்தா சொல்லை கண்டறிக. எச்சங்களின் அடிப்படையில் என்ன கொடுத்துருக்கான்? படித்து, படித்த, பிடித்து, பாய்ந்து. ஸோ இதில் ஆன்சர் என்ன? ஸோ எது வந்து பொருந்தாதது? ஆப்ஷன் சி படித்த. ஏன் படித்தங்கிறது பொருந்தாது? எச்சம் ஆல்ரெடி வந்து படிச்சிட்டிங்களா? எச்சம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இலக்கண பாட்டில் போட்டிருக்கோம். ஓகேவா? எச்சம் எத்தனை வகை? 2 வகை. பெயரெச்சம், வினையெச்சம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா படித்து ஊ சவுண்டு வருது. படித்து சென்றான் ஒரு வினைச்சொல் வச்சு முடிக்க முடியுது. அப்போ இது என்னது? வினையெச்சம். ரைட்டா? பிடித்து, பிடித்து, பிடித்து பிடித்து போனான், பிடித்து போனது. ஸோ அப்போ ஒரு வினைச்சொல் வச்சு முடிஞ்சிருக்கு, ஊ சவுண்ட் வந்திருக்கு. அது என்னது? வினையெச்சம். பாய்ந்து, பாய்ந்து சென்றான். ஸோ ஊ வந்திருக்கு, ஒரு வினைச்சொல் வச்சு முடிஞ்சிருக்கு. அப்போ அது வினையெச்சம். ஸோ படித்த, படித்தன்றது ஆ சவுண்டில் வந்திருக்கு. படித்த மாணவன், படித்த மாணவி ஒரு பெயர்ச்சொல் வச்சு முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்னது? பெயரெச்சம். ஓகேவா? ஸோ பெயரெச்சம் மற்ற எல்லாமே வினையெச்சம். அப்போ இதுதான் பொருந்தாதது. எச்சம் அப்படின்னா என்னது? ஒரு வேர்டு கம்ப்ளீட் ஆகாம, வினை முற்றா மாறாம, அது பாதியில நிக்கும். அதுதான் எச்சம்னு சொல்லுவோம். ஓகேவா? படித்தான் அப்படின்னா வினை முற்று. அது ஃபுல்லா அந்த வேர்டு கம்ப்ளீட் ஆகாம பாதியில எச்சத்துல நிக்கும். படித்த, படித்து. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம்? நம்ம எச்சம்னு சொல்றோம். அதைத்தான் பெயரெச்சம், வினை எச்சம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். ரைட்டா? ஸோ எச்சம் இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ தெரியாது எனக்கு எச்சம் டாபிக் நான் படிக்கல அப்படின்றவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல நம்ம எச்சம் போட்டிருக்கோம் இலக்கண பாட்டில். ஸோ நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ நம்ம புக்கை நல்லா ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து போட்டிருக்கோம் என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்றதுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். அடுத்தது ஊக்கம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்னது? ஊக்கம்னா உற்சாகம்னு அர்த்தம். ஆப்போசிட் வேர்ட் சோர்வு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல். அக்ரிணை. அக்ரிணை ஆப்போசிட் வேர்ட் உயர்திணை. ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எதிர்ச்சொல் எடுத்தெழுது. பேதையார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவிலார். ஆப்போசிட் வேர்ட் அறிவுடையார். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஸோ இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை நல்லா ரீட் பண்ணுங்கள். இதிலிருந்து உங்களால் கொஸ்டின் எடுக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஓகேவா? இந்நூற்றாண்டில் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் எது? செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு. நுண்ணறிவுன்றதை என்ன சொல்றாங்க? ஒரு மென்பொருள், அப்படி இல்லைன்னா கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். அது தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரை போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. பாரத ஸ்டேட் வங்கியின் இலா ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளரோட உரையாடுமா? பாரத ஸ்டேட் வங்கியினுடைய இலா ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களோ கூட உரையாடும். ஜப்பான் உருவாக்கிய எந்திர மனிதன் பேர் என்னது? பெப்பர். ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனுடைய பெயர் பெப்பர். இது மனிதனின் முக பாவனைகளில் இருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற செயல்படுகிறது. இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. மனிதன் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை இவை. இதழியலில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித். இதழியலில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் பேர் என்ன? வேர்ட்ஸ்மித். இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவு சரியாக பயன்படுத்துவோர் வசப்படும் என்பதில் ஐயமில்லை. ஸோ இதில் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் ஆப்டிடியூடில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது? செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் பி. ஸோ இதில் வந்து 3 கொஸ்டின் தான் இதிலேருந்து கேட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது? மனிதரை போல முடிவெடுக்கும் திறன் இருக்குது அதில். ஓகே, அந்த திறன் என்ன செய்து இருக்கு. கடினமானவற்றையுமே அது முடிக்குமா? ஓய்வின்றி உழைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு பர்ஃபெக்ட் தான், சிறப்பு தான். ரைட்டா? அப்போ எல்லாமே இருக்கு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? விளை நிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன. ஸோ இதில் வந்து எது வந்து கரெக்ட்? விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல் பொருள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்த்துடலாமா? முனிவு அப்படின்னா சினம், தார்னா மாலை, தமர்னா
உறவினர். முடி அப்படின்னா தலை. ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு செகண்ட், அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. இத்தொடரில் உள்ள பிழை திருத்திய சரியான தொடரை தெரிவு செய்க. ஸோ ஒரு பேஸ் பண்ணி நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு எதுக்கு வரும், ஓர் எதுக்கு வரும்? ஒரு உயிரெழுத்து தொடங்குற வேர்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். ஒரு உயிர்மை எழுத்துல தொடங்குற வேர்டு வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். அவ்வளோதான். செக் பண்ணிடுவோமா? ஓர் ஊரில், ஸோ இது கரெக்டு தான். ஓர் ஏரியில் கரெக்டு தான். ஒரு பெரிய மீன் இருந்தது, ஸோ அப்போ இது கரெக்டு தான். அடுத்தது பார்ப்போம். ஓர் ஊரில் ஒரு ஏரியில், அப்போ இது தப்பு. ஒரு ஊரில், ஸோ அப்போ இது தப்பு. ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஓர் பெரிய, ஸோ அப்போ இது தப்பு. ஆப்ஷன் ஏ தான் அப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், அது பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு உயிரெழுத்துல தொடங்குறது வந்துச்சுன்னா என்ன வரணும் அந்த இடத்துல? அது வரணும். ஒரு உயிர்மை எழுத்துல தொடங்குற வேர்டு வருதுன்னா அதுக்கு முன்னாடி அது வரணும். அவ்வளோதான். ஓகேவா? செக் பண்ணிடுவோமா? ஸோ ஒரு நகரத்திற்கு செல்லும் சாலை. இதில் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஒருலாம் வராது இதில், அப்போ இது தப்பு. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஆப்ஷன் பி கரெக்டு தான். ஓர் நகரத்திற்கு செல்லும் சாலை, ஒருன்றது வாய்ப்பில்லை, வராது. அது செல்லும் நகரத்திற்கு சாலை. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அடர்ந்த மரம், இது எவ்வகை தொடர்? அடர்ந்தன்னு வரும்போது இது என்னது? ஆ சவுண்டு வருது. மரம்ன்றது ஒரு பெயர் சொல். ஸோ அடர்ந்த மரம், அப்போ இது என்னன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஒரு ஆ சவுண்டு வரணும், ஒரு பெயர் சொல்ல வச்சு முடிஞ்சாது பெயரச்சம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மலைபடுகடாம் எப்படி அழைக்கப்படுகிறது? மலைபடுகடாம் அது என்னன்னு சொல்லுவாங்க? கூத்தராட்டுப்படை. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கூத்தராட்டுப்படை. ஸோ நெக்ஸ்ட், நான்கறிவு உயிரினம். நான்கறிவு உயிரினம் எது? நான்கறிவு உயிரினம் எது? நண்டு, நண்டு, தும்பி. ஓகேவா? ஸோ ஒரறிவு உயிரினம் எது? ஒரறிவு உயிரினம் ஒரறிவு உயிரினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா புல், மரம். அதுக்கு தொடுதல் உணர்வு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதே வந்து இரறிவுனா என்னென்ன வரும்? தொடுதல் உணர்வும் இருக்கும், சுவைக்கிறதும் இருக்கும். அது என்னது அப்படின்னா சிப்பி, நத்தை. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த தடவை நான்கறிவு உயிரினம் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பரில் வேறு ஏதாவது கேட்கலாம். ரைட்டா? இப்போ அடுத்தது மூணறிவு உடைய உயிரினம் எது? ஸோ அதுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொடுதல் உணர்வு இருக்கும், சுவை உணர்வு இருக்கும், நுகர்தல் இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா கரையான், எறும்பு. ஸோ இது எத்தனை? மூணாவது. சிப்பி நத்தை வந்து ரெண்டாவது. ஓகேவா? அடுத்தது நாலாவது. நான்கறிவு உயிரினம் எது அப்படின்னா நண்டு, தும்பி. ஸோ இதுதான் நான்கறிவு உயிரினம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொடுதல் உணர்வு இருக்கும், சுவை இருக்கும், நுகர்தல் அந்த இது இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற என்ன இருக்கும்? பார்க்குற அந்த ஒரு அறிவும் என்ன செய்யுது? உண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சாவது. அஞ்சறிவு யாரு? பறவை, விலங்கு. ஸோ இதுக்கு இதெல்லாமே கூட என்னவும் இருக்கும்? கேட்டல் அந்த திறனும் இருக்கும். ஸோ அதனால இது என்ன சொல்கிறோம்? ஐந்தறிவு உயிரினம். ஆறறிவு உயிரினம் எது? ஆறறிவு உயிரினம் நம்ம தான், எல்லாமே இருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் அறிதல் சரியான இணைய தேர்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் ஆன்சர்? கைவினைஞர், ஆர்டிசன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் புல்லாங்குழல் அப்படின்னா புல்லாங்குழல் வந்து ஃப்ளூட். கூடை முடைதல் பேஸ்கெட்ரி. கூடை முடைதல் பேஸ்கெட்ரி. பின்னுதல் நெட்டிங். ஓகேவா? ஸோ மற்ற ஆப்ஷனில் உள்ளதை படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பரில் கேட்கலாம். அடுத்தது கலைச்சொல். கலைச்சொல் வந்து ரைட்னா என்னது? சடங்கு. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். குரில் நெடில் வேறுபாடு அறிக. குரில் நெடில். பரினா என்னது? பாரினா என்னது? பரினா என்னது? பரினா குதிரை, பாரினா வள்ளல். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இருபொருள் தருக. ஆறுனா நதி, இன்னொன்று என். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருபொருள் தருக. தார்னா என்னது? ஒன்று மாலை,
இன்னொன்னு என்னது? வேற என்னது வரும்? தார். இன்னொன்னு படை. தார்னா என்னது? மாலை. இன்னொன்னு படை. ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட், இருபொருள் தரும் இணை. நுனி. நுனினா என்னது? துணினா புடவை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிடும். புடவைனா 3 சுழி நீ வந்தாதான் துணி. அதுதான் புடவை. ஸோ ஓகேவா? அதனால விட்டுருங்க. துன்பம் உண்மை, துன்பம் கோபம். ஸோ ஆன்சர் என்ன? துணி அப்படின்னா துன்பம், இன்னொன்று கோபம். ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் பேப்பரில் நமக்கு கேட்குறாங்க. ரைட்டா? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சிறு பொழுது கேட்டிருக்காங்க. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற தொடரில் நிரப்புக. யாமம். யாமம் அப்படிங்கிறது எதுக்குரிய சிறு பொழுது? எந்த நிலத்துக்குரிய சிறு பொழுது? குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறு பொழுதுதான் யாமம். ஓகேவா? முல்லை. முல்லைக்கு மாலை. முல்லைக்குள்ளது மாலை. மருதம் வைகரை. மருதத்துக்குள்ளது வைகரை. நெய்தல் ஏற்பாடு. நெய்தலுக்கு என்னது? ஏற்பாடு. பாலைக்கு நண்பகல். பாலைக்கு என்ன வரும்? நண்பகல். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினா சொல்ல தேர்வு சொல்லியிருக்காங்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் டேஷ். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினா சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. டேஷ் சொற்களை பேச வேண்டும். ஆப்ஷன் டி, எப்படி சொற்களை பேச வேண்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைக்க சொல்லியிருக்காங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஃபர்ஸ்ட், மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். மதிய சாப்பாட்டுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போனேன்றது இறந்த காலம். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன், மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்வேன். நான் இனி தான் போகிறேன். சாப்பாட்டுக்கு நான் என் வீட்டுக்கு போகிறேன். அப்போ அது என்னது? எதிர்காலம். இது தப்பு. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்கிறேன். நான் போயிட்டு இருக்கேன். அப்போ அது நிகழ்காலம். ஸோ அப்போ எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. அது தப்பு. மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஸோ இது என்னதுதான்? போயிட்டு இருக்கேன் அப்படின்றதும் நிகழ்காலம் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்ந்தோம். திருமந்திரம் உரைப்பதில் நான் உளம் மகிழ்ந்தோம் நம்ம அப்படின்றது என்னது? இறந்த காலம். ஸோ இது கிடையாது. திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம். நம்ம ஹாப்பி ஆயிட்டு இருக்கோம். அப்போ அது நிகழ்காலம். இது கரெக்டு தான். திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்வோம். இனிதான் மகிழ போறோம். இப்போ அது எதிர்காலம். ஸோ அப்போ இதுவும் தப்பு. இது என்ன கொடுத்துருக்காங்க? மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் நிகழ்காலத்தில் தான் வரும். இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. தப்பு. அப்போ ஆப்ஷன் சி, பி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்வு சொல்லியிருக்காங்க. பேச்சு வழக்கு இல்லாமல் எழுத்து வழக்காக இருக்கணும். உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். தப்பு. உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு, உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். ஸோ அதுவும் ஒரே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, உழைச்ச மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். ஸோ ஆப்ஷன் பியும் சியும் ஒன்று தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான். உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இத்தொடருக்கு மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கு என்னது? இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். ஸோ இது கரெக்டு தான். இப்பொழுது உயரமாக வளர்ந்திருக்கான். தப்பு. இப்போ உயரமாக வளர்ந்து விட்டான். தப்பு. இப்போ உயரமாக. ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட் ஆன்சர். இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாமகள். ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே. ஸோ இதில் நிறுத்தற்குறி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறது இதில்? ஆப்ஷன் சி. ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், கும்பகோணம் இதனுடைய மருவு பேர்லாம் நிறைய பார்த்துட்டோம். கும்பகோணத்துடைய மருவு பேர் என்னது? உடந்தை. ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட், இன்டலெக்சுவல் இந்த ஆங்கில சொல்லுக்கிணையான தமிழ் சொல் என்ன? இன்டலெக்சுவல் அப்படின்னா என்னது? அறிவாளர். ஆப்ஷன் சி. ஓகேவா?
இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விடுது. ஸ்மார்ட் போன் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன் டி திறன்பேசி. நெக்ஸ்ட் பௌதீகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன் சி இயற்பியல். ஓகேவா? ஸோ இதோட வந்து 17 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 18வது கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட்டா? தேங்க்யூ.